எதுவரைக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். திருப்பாடல் 6:3 மற்றும் திருப்பாடல் 13:1 எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்பதையும் பார்க்கிறோம். இதே போல்தான் நாமும் ஆண்டவரை அநேக முறை கேட்கிறோம். ஆண்டவரே, என்னை வெறுப்பவர்கள் அன்று சிரித்தார்கள், இன்று ஏளனமாய் என்னை பார்க்கிறார்கள். எது நாள் வரைக்கும் அவர்கள் என் முதுகின் மேல் ஏறி போவார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும்பா, இது எதுவரைக்கும்பா என்று ஆண்டவரிடம் அங்கலாய்க்கின்றோம். நாம் எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுவீர்கள். 1 பேதுரு 1:6. சில இடங்களில் ஆண்டவர் காலத்தை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இன்னும் 10 நாட்கள் மட்டும் உபத்திரவப்படுவீர்கள் என்று சபைகளுக்கு ஆண்டவர் சொல்வதை நாம் திருவெளிப்பாடு 2:10 பார்க்கிறோம். ஆகவே நாம் எதுவரைக்கும் கஷ்டப்படுவோம் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதை நம்மிடம் அவர் சொல்லவும் முடியும், அதற்கு தயாராகவும் இருக்கிறார். ஆனால் அதை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. அவரின் வார்த்தைகள், அதாவது அக்கினியில் நீ நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, ஏசாயா 43:2 என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் எத்தனை காலம், எத்தனை நாட்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த அக்கினியில் நடக்க வேண்டும்? இதுதான் நம்முடைய கேள்வி. நிச்சயம் இந்த சோதனையிலிருந்து வெளியில் வருவோம். ஆனால் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நாட்கள்? இதை ஆண்டவரே சொல்வீராக நீர் என்று நாம் ஆண்டவரிடம் கேட்கின்றோம். ஆம், அவர் எத்தனை நாட்கள் என்பதை சொல்ல தயாராக இருக்கின்றார். நாம் தான் கேட்பதற்கு தயாராக இல்லை. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் காலங்களை தெரியப்படுத்துகிறாராகவும் இருக்கின்றார். பொதுவாக நம் மனதில் எழும் கேள்வி, இதற்கு நான் காத்திருக்க வேண்டுமா? இப்பொழுதே போய் அவர்களை கேட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார் என்று விட்டு கொண்டிருந்தோம் என்றால் அவர் எப்பொழுது நமக்காக பேசுவார் என்பது நமக்கு தெரியாது. அதனால் இப்பொழுதே போய் அவர்களை கேட்டு 2ல் 1 கேட்டுட்டு வந்துடணும். இல்லாட்டினா அவங்களுக்கு நம்ம மேலே பயமே இருக்காது. ஏதோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேட்காமல் இருந்தால் இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்று காத்திருக்க மனதில்லாமல் ஆண்டவரை நமக்காக வழக்காட அனுமதிக்காமல் எத்தனை பேர் நாம் எதிராளிகளிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை நாம் சண்டை என்று ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம் பக்கத்து நியாயத்தை எடுத்துரைக்கின்றோம் என்று நம்மை நாமே நியாயப்படுத்தியும் கொள்ளுகின்றோம். ஆம் அன்பானவர்களே, இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? எதுவரைக்கும் நாம் பொறுத்து போக வேண்டும் என்று தெரியாததினால்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ என்று சொல்லியதையும், உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர், அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர், அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பை நான் வழங்குவேன், அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியே வருவர், நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையருடன் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் என்று சொல்லியதையும் தொடக்க நூல் 15:13-15 வரை பார்க்கின்றோம். இங்கு பாருங்கள், எவ்வளவு அருமையாக ஆண்டவர் ஆபிரகாம் எப்பொழுது சாவான்? முதிர்ந்த வயதில், அதுவும் தன் மூதாதையருடன் சென்ற பின் என்று சொல்லுகின்றார். அதனால் ஆபிரகாமுக்கு தெரியும், இளவயதில் என்ன வியாதி வந்தாலும் தான் சாக மாட்டேன் என்று. அது மட்டுமல்லாமல் அவன் சந்ததி எத்தனை வருடம் அடிமைகளாக இருப்பார்கள், எங்கு இருப்பார்கள், எப்படி செல்வத்தோடு அந்த அடிமைப்பட்ட நாட்டை விட்டு அவர்கள் திரும்பி போவார்கள் என்றும் சொல்லுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, அன்று ஆபிரகாமிடம், விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அவனிடம், இளவேனிற் காலத்தில் நான் வரும்பொழுது உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று காலங்களை சொன்ன ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். நாமும் அவருடைய வார்த்தைகளை நம்பி ஜெபத்தில் அவருடன் பேசினோம் என்றால் நிச்சயம் அவர் நமக்கும் நம் துன்ப காலங்களை தெரிவிப்பார். ஆபிரகாமின் சந்ததியாரின் துன்ப காலங்களை ஆபிரகாமிடம் சொன்ன ஆண்டவர் நம் காலங்களை நமக்கு தெரிவிக்காமல் இருப்பாரா? யோசிப்போம், ஜெபம் செய்வோம். காலங்களை நிர்ணயிக்கும் தேவனே, எங்களது உபத்திரவத்தின் காலத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உபத்திரவ காலங்களில் நாங்கள் பொறுமையோடு உமது வல்ல செயல்களுக்கு காத்திருக்க முடியுமே. ஆகவே உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனதில் இருந்து எழும்பும் ஜெபம் செய்ய, நாவிலிருந்து வரக்கூடிய ஜெபம் அல்ல, மனதிலிருந்து எழும்பும் ஜெபம் செய்ய எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன்.